வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு. அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10-15 வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் தயிர், அதாவது ஒரு 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 கப் புளிச்ச தயிரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி திப்பு இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அந்த தயிரை நல்லா கையை வச்சு கொஞ்சம் கூட இந்த மாதிரி கிப்பை இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. இதிலே கூட சால்ட் தேவையான அளவு போடலாம், பட் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், ஏன்னா மெஷர்மெண்ட் தப்பாயிடக்கூடாது. அடுத்து 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி. ரெண்டையும் கொஞ்சோண்டு தண்ணியில் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினோன்னே இதை பேஸ்ட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க மோர் குழம்பு வெண்டைக்காய் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம் 3 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வெண்டைக்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் வதங்கும் போது லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ அந்த கொழப்பு தன்மை கொஞ்சம் குறையும் நமக்கு. சால்ட் போட்டு லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது, கறி லீவ்ஸ், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கூடவே ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸாவது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நாம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். தனித்தனியாக ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் கூட குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஆர்டினரி சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி கூடவே ஒரு ஸ்லைஸ்ட் டொமேட்டோ இருக்குது, அதே ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளியை. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். 2 மினிட்ஸ் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதில் நம்ம மஞ்சப்பொடி போடலை, ஏன்னா அந்த மோரில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு பெருங்காயத்தோடு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதில் மஞ்சப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2த்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் வெந்த உடனே அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். இந்த மோர் குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த 1 டீஸ்பூன் பச்சரிசியும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் தான் ஊற வச்சு அரைச்சது. அதை போட்டுருங்க. ரொம்ப சுவை கொடுக்கறது அந்த காம்பினேஷன் தான். காய் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மிக்சரில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா தயிரை டைல்யூட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா,
இந்த மிக்சர் ஆட் பண்ண பிறகு கொதிக்காமல் அது நல்லா நுரைச்சி வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும். நம்ம கொதிச்சிருச்சுன்னா அது டேஸ்ட் மாறிடும். இந்த நேரத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணி உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் கொதிக்கக்கூடாது. நமக்கு நுரைச்சி வரும்போது அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட மோர் குழம்பு நுரைச்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சூப்பர் வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி.